சில நாள் கிச்சனுக்குள்ளே போனதும் தெரியாது, வரதும் தெரியாது. வேலை கடகடன்னு முடிஞ்சிரும். சில நாள் அப்படி கிடையாது. அதுவும் பிள்ளைகளுக்கு ஏதாவது கழியலைன்னா நம்ம கிச்சனுக்குள்ளேயே கிடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெந்நி போடுறது, இட்லி அவிக்கிறது, சட்னி வைக்கிறது, கஞ்சி வைக்கிறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்பெஷலாக சமைக்கிறதுன்னு வேலை வேலை ஒரு நாளும் முடிய மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. ஒரு தட்டில் 2 இட்லியும் சட்னியும் ஊற்றி எடுப்பேன். ஒரு இட்லியை 1 மணிக்கு அரும்பாடு பட்டு கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. ஒரு இட்லி அவன் சாப்பிட மாட்டான். அந்தால நம்ம வயிற்றுல அதை போட்டுட்டு அவனை வந்து கொஞ்சம் அப்படி உட்காருமான்னு சொல்லக்குள்ள அவன் டக்கு டக்குன்னு இருமி அந்த இட்லியும் வெளியே கொண்டு வந்துடும். மக்களே, 1 மணிக்கு ஒரு கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிரும். இந்த பிள்ளைகளு சளி வர டைம் நெஞ்சு சளி அதிகமாகி அவனுக்கு கொஞ்சம் இழுப்பு போல இருந்துச்சு. அப்போ நெப்ளைசர் பிடிச்சா கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கும்ல. அதனால காலையிலே அதை கடந்து பிடிச்சிட்டு இருந்தா மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சமையல் தான். நியோனாக்கு வந்து கோதுமை கஞ்சி ரொம்ப பிடிக்கும். அதனால மாமா மம்மி நியோனாக்கு எல்லாருக்குமே கோதுமை கஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா பையலுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்காரருக்கு சட்னியை கண்டாலே ஒரே சல்லி சல்லி நிற்பாரு. அதனால கொஞ்சம் சிக்கன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கினது எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து சூப்பராக வந்து ஒரு குழம்பு போல வச்சாச்சு. இன்னும் வேலை முடியலை. இனிதான் சோறு வைக்கணும், சந்தைக்கு போகணும், மீன் வாங்கணும். ஒரே வேலை 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 வேலை. இந்த கல்யாண டைம் எக்ஸ்ட்ராவும் வேலை வந்துடுது. என்ன மாதிரி இந்த மழை டைம் யாரெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.